நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 39 இறைமாட்சி, குறள் 387. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இந்த குறளுடைய விளக்கம்: இனிய சொற்கள் பேசி தக்கவர்க்கு பொருளை உதவி காப்பதில் வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். நண்பர்களே, 1896ஆம் ஆண்டு வில்லியம் மெக்கின்லி அப்படிங்கிறவர் அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுறாரு. அப்போ அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தினசரி பத்திரிக்கை ஜனாதிபதிக்கு போட்டியிட்டு வேற ஒருத்தரை ஆதரித்து பேசுகிறாங்க. அதாவது வில்லியம் மெக்கின்லிக்கு எதிராக தவறான செய்திகளை அந்த செய்தித்தாள் போட்டுகிட்டே இருக்காங்க. மெக்கின்லி எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கை குறைக்கிற விதமாக அவரோட பேச்சுக்களை உண்மைக்கு மாறாக திரித்து பத்திரிக்கையில் எழுதுறதுக்காகவே அந்த பத்திரிக்கை ஒரு நிருபரை நியமிச்சிருந்தாங்க. இதை எல்லாமே மெக்கின்லி தெரிஞ்சிருந்தாலும் அந்த பத்திரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக தன்னோட பிரச்சாரத்தில் பேச மாட்டார். அந்த நிருபர் மெக்கின்லி எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்து போயிட்டு அங்கே என்ன நடக்குதோ அந்த செய்தியை சேகரிச்சுட்டு அதை உண்மைக்கு புறம்பாக சொல்கிறதே அவருடைய வேலையாக இருந்தது. அப்படி ஒரு நாள் அவர் மெக்கின்லியை தொடர்ந்து போயிட்டு செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் கார் ஓட்டிகிட்டே இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் களைப்பாயிட்டார். அதனால் அவர் கார் சாலையோரமாக நிறுத்திட்டு பின்னாடி சீட்டில் போய் தூங்குறாரு. அப்போ திடீர்னு அப்படி அவருக்கு களைப்பானதுனால அவர் போத்திக்கிறக்கோ வேறு எதுவும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. வெளியில் ரொம்ப பனி பெய்யுது. அவர் அப்படியே அந்த கை காலெல்லாம் குறுக்கி வச்சுட்டு குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே அந்த களைப்பு அதிகமாக இருந்ததுனால ஒரு வழியாக தூங்கிட்டார். அப்போ அந்த வழியாக மெக்கின்லி வந்துட்டுருக்கிறாரு. வரும்போது அந்த ரோட்டோரமாக கார் இருக்கிறத பார்த்துட்டு அவர் வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கி போய் பார்க்கும்போது இப்படி ஒருத்தர் குளிரில் படுத்துருக்கிறது தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் போட்டிருக்கிற கோட்டு மேல் கோட்டை கழட்டி அவருக்கு போத்தி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அந்த தூக்கத்துலேருந்து எழுந்துட்டார் அந்த நிருபர். அப்புறம்தான் அவருக்கு விஷயம்லாம் தெரியுது, மெக்கின்லி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்தளவு உயர்ந்த குணமும் பண்பும் நிறைந்த மனிதருக்கு தான் நான் எதிராக ஒரு காரணமும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேனா அப்படின்ட்டு அதை நினச்சி வெட்கப்படுறாரு, வேதனையும் படுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தான் வேலை பார்த்து அந்த பத்திரிக்கைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வில்லியம் மெக்கின்லி கிட்ட சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு அவர் வெற்றிக்காக இவர் உழைக்க ஆரம்பிக்கிறாரு. மெக்கின்லியோட உயர்ந்த குணம் அவர் எதிர்பார்த்தபடியே அந்த தேர்தலில் வெற்றி தேடி அவருக்கு தானாக வருது. அப்போ 1897ஆம் ஆண்டு மெக்கின்லி அமெரிக்க நாட்டோட 25வது ஜனாதிபதியாக பதவியேற்கிறாரு. சொல்லில் இனிமையும் பிறருக்கு பொருள் கொடுத்து காத்திடும் தன்மையும் கொண்டவருக்கு இவ்வையகமே வசப்படும் அப்படிங்கிறத இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டு அனைத்து உலகு அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இனிய சொல் பேசினால் வாழ்க்கை வசப்படும், அதோடு கொடுத்து மகிழ்ந்தால் வையகமே வசப்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா 1896ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அப்போ இப்போ நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள் நம்ம தினமும் பார்க்குற இந்த சூழ்நிலைகளுக்கு ஒத்து போகிற மாதிரி கதையும் நடந்திருக்குது. அந்த கதைக்கு உண்டான குறளும் நம்ம திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போவும் நம்ம அப்படித்தானங்க நடக்குது. அப்போ என்னன்னா இன்னும் மாறாமல் தான் நம்ம மக்கள் இருக்கோம். மாற வேண்டியது நம்ம மக்கள் தான். இப்போது நிறைய ஊடகங்கள் இப்படி தான் தவறான செய்திகள் கொடுக்குது. அது எல்லாம் இப்போ ஆனால் முன்னாடியாவது நம்மளுக்கு டிவியில் தான் நியூஸ் பார்ப்போம், பேப்பரில் படிக்கிறது தான் நம்ம உண்மைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம கையில் இந்த செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோன் இருக்கிறனால எது நடந்தாலும் நம்மளுக்கு உடனுக்குடனே அது தெரியுது. அப்போ நம்ம தான் தெளிவாக முடிவெடுக்கணும், நம்ம தான் சரியான ஆளுகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு கருத்தாக இருக்குதுங்க. நண்பர்களே, நல்ல கருத்தை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.